வானிலக்கும் சிறகுகள் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி. வழக்கம் போலவே இன்றைய தினமும் ஒரு சிறப்பான குறுந்திரைப்படம் உங்களுடைய பார்வைக்காக காத்திருக்குது. கலை என்பது காலத்தை காட்டுகிற ஒரு கண்ணாடி. யார் ஒருவர் தான் வாழ்கிற சமூகத்தை அப்படியே அச்சு பிசகாம அந்த சமூகத்தில் இருக்கிற குறைகளை, நிறைகளை, உயர்வை, தாழ்வை மிக அழகாக அந்த எளிமை குன்றாமல் யதார்த்தமாக சித்தரிக்கிறாரோ அந்த படைப்பை நாங்கள் உயர்வான படைப்பாக, உன்னதமான கலையம்சம் பொருந்திய படைப்பாக வர்ணிப்பது உண்டு. பொதுவாக 2009 காலப்பகுதிக்கு பின்னர் ஈழத்திலிருந்து இப்படியான குறுந்திரைப்படங்கள் வர்றது மிக மிக குறைவு. ஆனாலும் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு ஆங்காங்கே சிறப்பான கலைநயத்தை வெளிப்படுத்துகிற வகையில் சிறப்பான கலையம்சத்தோடு கூடிய திரைப்படங்கள் வந்து கொண்டுதான் இருக்கின்றன. அத்தகைய ஒரு குறுந்திரைப்படம் தான் இன்றைக்கு உங்களுடைய பார்வைக்காக தயாரா இருக்குது. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போதும். இன்றைக்கு நாங்க நிகழ்ச்சியில பார்க்க போற குறுந்திரைப்படம் குறும்பை. குறும்பை அப்படின்றதுமே நமக்கு ஞாபகம் வருது, தென்னையோட இளம் பிஞ்சு தானே குறும்பை என்றது. பார்க்கலாம், படத்தை பார்த்த பிறகும் தென்னையோட இளம் பிஞ்சு தான் குறும்பை என்ற எண்ணம் நம்ம மனதுல இருக்கா இல்லையாது. ஓகே, இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இளம் இயக்குனர் கலீஸ் எழுதி இயக்கியிருக்காரு இந்த திரைப்படத்தை. திருமறைக்கலாம் என்று படத்தை தயாரித்திருக்கிறாங்க. 2009ஆம் ஆண்டு காலப்பகுதியில படத்தினுடைய படப்பிடிப்பு ஆரம்பமாகி 2015ஆம் ஆண்டு காலப்பகுதியில இந்த படத்தினுடைய படப்பிடிப்பு நிறைவடைந்து படம் வெளியாகி இருக்கிறது. திருமறைக்கலாம் என்றதை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லோருக்குமே தெரியும், ஈழத்து கலைஞர்களுக்கு ஒரு நல்ல தளத்தை வழங்கி இருப்பது திருமறைக்கலாம் என்று. சரி, இதனுடைய தயாரிப்புல வெளியாகி இருக்கிற இந்த திரைப்படம் எப்படி இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். வசந்தன் பக்கத்து வளவில தேத்தண்ணி வைக்கிற கொஞ்சம் விறகு பொறி கொண்டு வாவன். சும்மா இருங்க, பஞ்சியா கிடக்குது.
என்னையா கண் தெரியலையா? நில்லு நில்லு நில்லு, எங்க வர்ற? புடி புடி புடி. தூக்கி உன்னை வந்துட்டாங்க. விடிய வேளையில கடையை நாசம் பண்ண. என்னடாப்பா பாக்குறாய்? என்ன வேணும்? இந்த கச்சான் பிஸ்கட் எவ்வளவு? இது ஒன்று 5 ரூபா. உனக்கு எத்தனை வேணும்? என்னட்டு 2 ரூபா தானுங்க இருக்கு. 2 ரூபா தானடா இருக்கு. அப்ப நான் தான் சாமான கொண்டு அந்த மாசம் விட்டு கொடுத்துட்டு வாரியே கச்சான் பிஸ்கட் தார். இந்த இதை கொண்டு கொடுத்துட்டு ஓடியா. இந்த அப்பா, எனக்கு பள்ளிக்கூடத்துக்கு நேரம் போகுது. புது கப்பியையும் புது பென்சிலையும் தாங்க. ஓ, எடுத்து வச்சிருக்கிறேன். இந்தா கொண்டு போங்க. கவனமா படிச்சுட்டு வாங்கோ. இந்தா. ₹2 ஓ. இந்த பேப்பர் எங்கால? எதடா இதாரு? எத்தனை பேர் ஒண்ணு தாராங்கடா? ஏன் கேக்குறாய்? இது நான் பள்ளிக்கூடத்துல இருக்கிறேன். அது நீயா? அப்புறம் என்ன? சரி சரி. அப்பா இதை குடிச்சிட்டு தான் என் அம்மாவுக்கும் எனக்கும் அடிக்கிறேன்.
இதை எங்கேயாவது ஒளிச்சு வைக்க. ஏய் பள்ளிக்கூடத்து நேரம் போச்சுல்ல, ஏன் நேரம் பள்ளிக்கூடையில சரியா பள்ளிக்கூட பாப்போம். டேய் வசந்தன் இங்க வா. உனக்கு இந்த வயசுல சாராபத்துல கொண்டு உடைச்சு போட வந்துருக்கேன். ஓடா அபி ஓடியாங்க ஓட்டத்துல. சத்தம் வரணும். உருகி சொல்லணும். மாற்றி செல்லம் உருகி. அப்பா அவுட் விடுங்கப்பா, தலையில எல்லாம் குறும்பட்டி விழுகுதப்பா. கவனமே. ஏய் வந்து காலை பிடிச்சுடு. வசந்தன் இங்க வா. பக்கத்துல சாந்தி அக்கா விட்டா போய் அம்மா கிடுகு பின்னா காசு தரட்டாமட்டு வேண்டிக்கண்டு வாயா. போயிட்டு வருவேன், எனக்கு 2 ரூபா தருவீங்களா? போயிட்டு வா தாரன். வசந்தன் என்ன வேணும்? அம்மா கிடுகு பின்னின காசு தர சொன்னவ. நில்லு வாரன், பிடிங்க வாரன். அம்மா தேத்தனியும் பானம் வச்சிருக்கேன், போய் சாப்பிடப்பேன். அம்மா அம்மா என்ன வசந்தன்? இதை தீத்தி விடுங்க. அம்மா வேலையில்லை செய்கிறேன், போய் சாப்பிடு போ. அம்மா தீத்தி விடுங்கம்மா. வசந்தன் நான் வேலையில இருக்கிறேன், போய் சாப்பிடுவா போ. அம்மா தீத்தி விடுங்கம்மா. இனி அடி வேண்டுவே சொல்லி போட்டேன், போய் சாப்பிடுவான் போய் அங்க இருந்து.
என்ன வசந்தன் காசு தந்துட்டு இருந்தா நீ அப்போதா இப்ப ஏன் வந்த நீ வசந்தன் நீங்க வா பசிக்குதா இந்தா சாப்பிடு சாப்பிடு ஐயோ அட தம்பி என்ன வளையம் காணுக்கையா விழுந்துட்டுது என்னண்ணே இந்த கேன் இப்படி சரியா மணக்குது எல்லா ஊத்தையும் இதுக்கான் வந்து விழுகிறது அதான் அது இப்படி அம்மா நில்லுங்கம்மா நானும் வரேன் அம்மா உம்மளவு பேரும் எங்களோட ஊர்ல செத்தவங்களாமா ஏன் தம்பி கேட்கிறாய்? இதுக்குள்ள தாட்டாக்கள் திரும்ப வர மாட்டினமாமா கஷ்டப்பட்டவன் என்ன பணக்காரன் என்ன எல்லாருக்கும் இதுதான் சொந்தம். இதுக்குள்ள சாட்டா ஒரு தரம் திரும்பி வரையலாது தம்பி. திரும்பி வர மாட்டினமா சரி தம்பி வா, நேரம் போது வீட்டை போ. அம்மா நான் முன்னுக்கு ஓடி போறேன், நீங்க வாங்க. கவனம் தம்பி, மெதுவா ஓடிப்போ. ஓமம்மா. அம்மா அப்பா உள்ள விழுந்து கிடக்குறம்மா. ஐயோ இந்த ஆளோட பெரிய கரைச்ச எழும்பப்பா எழும்பப்பா குடியாண்ட குடிச்ச போட்டு விழுந்து கிடக்குறான் பேரு. எழும்பப்பா எழும்பப்பா. பிடி தம்பி, பிள்ளையன் திண்டுதா குடிச்சதா ஆண்டு கூட தெரியாம கிடக்குறேன். எழும்புங்க பாப்பா, நாங்கள் விறகு வெட்டி சுமக்கிறோம், நீங்க குடிச்சு திரியுங்க. குடும்ப பொறுப்பு ஒன்றும் இல்லை. என்ன தம்பி கை மணக்குதா? இல்லையாண்ணே, இதெல்லாம் எனக்கு பழக்கம். ஹாய் ஷு ஷு ஹாய் ஷு ஹாய். அம்மா அம்மா அப்பா வாரே. தங்கச்சி அபி அங்க சாந்தியா காவிட்ட விளையாடி கொண்டு வா.
ஆச்சு பொஞ்சாறு பிள்ளை நினைவு இல்லாமல் எங்க போய் கிடந்தாங்க இவ்வளவு நாளும் தள்ளுறீங்கங்கால என்ன இப்ப இதுக்கு அவசரமா தடுக்கிட்டு இருக்கீங்களா? உனக்கு தேவையில்லாத கதை வாயை மூடிக்கொண்டு இருந்துருவானும். என்ன இப்ப திருப்பி திருப்பி தடுக்கிட்டு இருக்கீங்க? தாலி கொடியங்க அதான் ஆண்டு விட்டு வச்சிட்டு இருக்கீங்க, அதையும் பறிச்சு கொண்டு போவா வந்திருக்கிறீங்க. இப்ப எனக்கு அது தேவை. இப்ப அலமாரிக்கு இருந்து எல்லாம் இழுத்து கொட்டுறீங்க, அங்க தாலி கொடி ஒண்ணும் இல்ல அதுக்குள்ள. இங்க விடுங்க பாபம். ஐயோ கடவுளே, வசந்தன் வசந்தன் அங்க நிக்க வைக்கவா? இஞ்சி இருக்கிறேன் படிங்க அடிக்காதீங்க விடுங்கப்பா, ஐயோ விடுங்கப்பா, அடிக்காதீங்க அடிக்காதீங்க. நாளைக்கு வருவன் தாலி கொடி இல்லையாண்டா மண்ணனை ஊத்தி உன்னை கொளுத்து வரும். வசந்தன் அம்மா நான் சாவு போறேன். அம்மா இந்த அப்பா வேணாமம்மா, அம்மா இந்த அப்பா வேணாமம்மா. வசந்தன் டேய் வசந்தன் எங்கடா போற? டேய்